இப்போ இந்த ஆர்டிக்கல் இல்லை இதில் வெளிவந்திருக்க செய்தி மூலமாக அவங்க சொல்கிறது என்ன, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? நக்கீரன் கோபால் தொடர்ச்சியாக ஒரு அண்ணன் வந்து பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்துட்டுருக்காரு. இதில் முழுமையாக அந்த டீம் இறங்கியிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு அண்ணனும் இன்னொரு ஆர்டிக்கலும் எழுதியிருக்காரு. அங்கே நடந்தது வந்து விபத்து இல்லை, ஷூட்டிங் தான் எழுதுகிறாங்க. இவ்வளோ அழுத்தமாக வருதுன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே சோர்ஸ் ரிவீல் பண்ண மாட்டாங்க, நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்கணும். இன்னொன்று அதில் ஹீரோயின் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லலை. இருந்தால் உண்மை வெளியில் வரும்ன்ற வார்த்தையை தான் அவங்க ஒரு முன்முடிவுக்கு வரல. அவங்க முன்முடிவுக்கு வரல. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் ஜெகதீஷ்ன்றத தெளிவாக இருக்கிறாங்க. இவ்வளோ அழுத்தமான ஒருத்தரை சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அதுவும் இவ்வளோ புகைப்படங்களோட வெளியிடணும்னு அவசியம் இல்லை. அப்போ நிச்சயமாக ஏதோ ஒன்று வரும். அவங்க தொடர்ச்சியாக அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க டீம் வச்சு பண்ணுறாங்க. நம்ம பார்ப்போம். சாதாரண ஒரு யூடியூபர்னால நான் சொல்கிறதுக்கு ரியாக்ட் ஆக முடியாது. ஆனால் இவர் யார்? இவர் வந்து இதை சொன்ன உடனே நான் ஒரு ட்வீட் போடுறேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் இவர் சொல்கிறாரு, ஏன் இவர் மேலே எந்த ஒரு டிஃபமேஷன் கேஸோ இல்லை ஒரு நோட்டீஸோ இல்லை மறுப்பு செய்தி ஒரு துண்டு அறிக்கையோ யாருமே வெளியிடலையே, சந்தேகமாக இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு கீழே வந்து ஒரு ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுது, அண்ணன் நக்கீரன் கோபால் அவரெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய ஆளாகவே மதிக்கலை. இந்த குஞ்சுகள் எல்லாருமே நக்கீரன் கடந்து வந்த பாதை, நக்கீரன் ஆசிரியர் கடந்து வந்த பாதையை வந்து படித்தாங்கன்னு வைங்களேன், ஐயோ நம்ம தலைவர் தாண்டா உண்மையிலே டுபாகோ சினிமாவில் மட்டுமே நடிச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் நிஜ வாழ்க்கையிலே ஃபைட் பண்ணியிருக்காருன்னு மறுநாள் காலையில் ஒட்டுமொத்த கூட்டமும் ஆஃபீஸ் வாசலில் நிற்கும். நீங்கள் நாளைக்கே கட்சியாக இருப்பீங்க, நான் உங்கள் கூட வர நிற்கும்.